இன்றைக்கு 1500 வருடங்களை நாம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த 1500 வருடங்களுக்கு இடையிலே எந்த நபியும் வரவில்லை. நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இறுதி தூதுவராக அல்லாஹு தஆலா அனுப்பியிருக்கின்றான். மாகான முஹம்மதுன் அபா அஹதிம் மிர் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலல்லாஹி வ ஹாத்தமன் நபியீன் வ கானல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீமா. அல்லாஹு தஆலா பரிசுத்த திருவேதத்திலே சூரத்துல் அஹ்ஸாப் என்ற அத்தியாயத்தின் வழியாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். மாகான முஹம்மதுன் அபா அஹதிம் மிர் ரிஜாலிக்கும், உங்களில் யாருடைய ஆண்மகனின் தந்தையாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்று சொல்லுகின்றான். ஸலவாத் சத்தமே வரமாட்டேங்குது, சபையினுடைய பரக்கத்து குறையிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் சத்தமாக சவுண்டாக சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அப்போ அல்லாஹு தஆலா நபியை நமக்கு அறிமுகப்படுத்துகின்றான். மாகான முஹம்மதுன் அபா அஹதிம் மிர் ரிஜாலிக்கும், உங்களில் யாருடைய ஆண்மகனின் தந்தையாக சய்யிதுல் அம்பியா இவல் முர்சலீன் தாஹா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்று சொல்லுகின்றான். வலாக்கின் ரசூல் அல்லாஹ், மாறாக அவர்கள் அல்லாஹுவின் திருத்தூதராக இருக்கிறார்கள். வஹாத்தமன் நபியீன், நபிமார்களுக்கு முத்திரை திருத்தூதாக இருக்கிறார்கள் என்று கூறி கானல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீமா, அல்லாஹு தஆலா அனைத்து விஷயங்களையும் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்று அந்த அருள் வசனத்தை நிறைவு செய்கின்றான். ஆக நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இறுதி தூதுவராக இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த வாழ்வியல் தத்துவங்களை, தீனுல் இஸ்லாத்தினுடைய விழுமியங்களை இந்த உலகத்திலே நிலைநாட்டுவதற்காக தேர்ந்தெடுத்து அல்லாஹுவினால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள்தான் வலிமார்கள், அல்லாஹ்வினுடைய இறைநேசர்களாக இருக்கிறார்கள். அந்த இறைநேசர்களுக்கெல்லாம் தலைமை பீடத்திலே அவர்களுடைய அனுமதியோடு இந்த உலகத்திலே எல்லா வலிமார்களும் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா தீர்மானித்து விட்டான். எப்படி நபிமார்களுக்கு மத்தியிலே அல்லாஹு தஆலா சில ஏற்றத்தாழ்வுகளை வைத்து லட்சத்திற்கும் அதிகமான நபிமார்களை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பினான். அதில் வேதம் வழங்கப்பட்ட இறை தூதர்களாக ரசூல்மார்களாக 313 பேர்களை அல்லாஹ் தேர்வு செய்தான். அப்படிப்பட்ட அந்த 313 பேரிலேயும் 5 நபிமார்கள் உலுல் அஸ்ம் என்ற மிகவும் உறுதி தகுதிமிக்க தலைவர்களாக, முக்கியத்துவம் பெற்றவர்களாக 5 நபர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று 5 நபர்களை தேர்வு செய்தான். அதிலேயும் அந்த 5 நபர்களிலேயும் 2 நபர்களை அவனுடைய நெருக்கமான நேசர்களாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹலீலுல்லா என்ற சிறப்பம்சம் பெற்றவர்களாக தேர்வு செய்தான். நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹபீபுல்லா, அல்லாஹ்வினுடைய இறை நேசம் பெற்றவர்கள் என்ற உயர்ந்த அந்தஸ்திற்கு அவர்களை உயர்த்தினான். இப்படி தரஜாக்களை, ஏற்றத்தாழ்வுகளை நபிமார்களுக்கு மத்தியில் வைத்திருப்பது போல இன்றைக்கு ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வலிமார்களை இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா வாழ வைத்தான். அந்த வலிமார்களுக்கெல்லாம் ஒரு தலைவராக, ஒரு உன்னதமான முன்னோடியாக இருக்க வேண்டும் என்று நமது வலிகள் கோமான், மெய்நிலை கன்ற ஞானி முஹியுத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களை அல்லாஹு தஆலா தேர்வு செய்தான். அதைத்தான் மிகச்சிறந்த அற்புதமான வரிகளிலே ஒரு கவிஞர் கூறி காட்டுவார்கள். அல்லாஹு தஆலா நபிமார்களில் முஸ்தபா என்ற நமது நாயகத்தை சிறப்புக்குரியவர்களாக
தலைவராக இறுதியானவர்களாக தேர்ந்தெடுத்ததை போன்று வலிமார்களுக்கு மத்தியிலே அன்த ஃபில் அவுலியாயி கல் முஸ்தபா ஃபில் அம்பியாயி என்று அற்புதமான வார்த்தை வரிகளில் நமக்கு விளக்கி தருவார்கள். இந்த உலகத்திலே அவர்கள் பிறந்தது முதல் அவர்கள் இந்த உலகை விட்டு மறையக்கூடிய அந்த நேரம் வரை மிக அற்புதமான கராமத்துகளை அவர்களின் வாயிலாக இந்த உலகத்திற்கு அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினான். ஒரு மிகச்சிறந்த பெற்றோருக்கு பிள்ளையாக அவர்கள் பிறக்கின்ற பொழுதே அந்த பெற்றோர்களையும் அல்லாஹு தஆலா தேர்வு செய்தான். அந்த வரலாறுகளெல்லாம் காலம் காலமாக உங்களுக்கு சொல்லப்பட்டு தெரிந்தவைகளாக இருக்கும். அவர்களுடைய தந்தை அவர்களுடைய தாயார் இருவருமே மிக அற்புதமான பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ்வினுடைய தேர்வு பெற்று அவர்களும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழித்தோன்றல்களாகவே வந்து இருக்கிறார்கள். அவர்களுடைய தந்தையை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய தந்தை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகனார் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய மகனார் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பரம்பரையிலே அவர்களில் போய் சென்றடைவார்கள். அவர்களுடைய தாயார் உம்முல் ஹைர் ஃபாத்திமா என்று சொல்லக்கூடிய தாயார் அவர்களுடைய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இன்னொரு மகனான ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமுறையிலே சென்றடைந்து ஆக இரண்டு வம்சமும் ஹசனி ஹுசைனி என்று அழகிய அற்புதமான ஒரு தோற்ற பொலிவை பெற்ற ஒரு தலைமுறையிலே அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்திலே பிறக்க வைக்கின்றான். பக்தாத் நகரத்திலே ஜீலான் என்ற ஒரு சிற்றூர், அதை கீலான் என்றும் கூறுவார்கள். பிரபல்யமாக ஜீலான் என்று சொல்லக்கூடிய அந்த சிற்றூரிலே அவர்கள் பிறந்து ஒரு மிகப்பெரிய பேராளுமையாக இந்த உலகத்திலே வாழ்ந்து சரித்திரம் படைத்திருக்கின்றார்கள். அவர்கள் காட்டிய அற்புதமான வழிகாட்டல்கள், இறை நேசர்களுக்கு அவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய நல்லுபதேசங்கள், மக்களுக்காக அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஆற்றியிருக்கக்கூடிய உரைகளெல்லாம் நீண்ட நெடிய அளவிலே அது பதிவு செய்யப்பட்டு நமக்கு கிதாபுகள் வடிவத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ ஒரு 10,000த்திற்கும் அதிகமான நபர்களுடைய தௌபா பாவ மன்னிப்பிற்கு அவர்கள் காரணமாக இருந்திருக்கின்றார்கள். பல்லாயிரக்கணக்கான நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் அவர்களை ஒரு காரணமாக ஆக்கியிருந்தான். இப்படி ஏராளமான கராமத்துகள் அவர்களுடைய வாழ்விலே பேர் அற்புதங்களாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அவர்களுடைய சிறு பிராயத்திலே சிறு குழந்தையாக அவர்கள் பாலகராக இருக்கக்கூடிய பருவத்திலேயே தாயாரினுடைய அந்த நல்லுபதேசத்தை கேட்டு அவர்கள் உண்மையை பேசியதால் ஒரு திருடர்களுடைய கூட்டமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த வரலாறு பிரபல்யமாக நாம் அறிந்திருக்கக்கூடிய செய்தியாக நம்முடைய கவனத்திலே எடுத்துக்கொள்ளுகின்றோம். ஆக அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அவர்களுடைய அந்த வரலாற்றினுடைய வைர வரிகள் நம்முடைய வாழ்விற்கு மிக சிறந்த வழிகாட்டுதலை இன்றும் வழங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அவர்கள் ஆற்றிய ஒவ்வொரு உபதேசங்களும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு ஞான உதயத்தை, வழிகாட்டுதலை எல்லோருக்கும் தந்து அது உலகளாவிய அளவில் ஒரு புரட்சியை மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது என்று சொன்னால் அது ஒரு மிகையானதாக இருக்க முடியாது. அவர்கள் உரைகளிலே இருந்து சில வார்த்தைகளை உங்களுடைய நினைவுக்கு நான் தருகின்றேன். அவர்கள் கூறுகின்றார்கள், அஹ்ரிஜ் துன்யா மின் குலூபிக்கும் இலா ஐதீக்கும் லா தலுர்ருக்கும்
உங்களுடைய உள்ளத்திலே இருந்து உலகத்தை வெளியாக்கிவிடுங்கள். உங்களுடைய கைகளிலே அந்த உலகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அந்த உலகம் உங்களுக்கு எந்த விதமான இடையூறையும் ஏற்படுத்தி விடாது. உங்களுடைய உள்ளத்திலே இந்த துன்யா இருக்கக்கூடாது. உங்களுடைய கைகளில் தான் இந்த உலகம் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன? இந்த துன்யா இல்லாமல் நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியாது. துன்யாவில் தான் நாம் வாழ்ந்தாக வேண்டும். எனவே அந்த துன்யாவை இந்த உலகத்திலே நம்முடைய கைகளில் நாம் வைத்து கொண்டால் போதுமானது. அதை உள்ளத்திற்கு, உங்களுடைய இதயத்திற்கு நீங்கள் கொண்டு சென்று விடாதீர்கள் என்று கூறுகிறார்கள். அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று சொல்வது போல, உலகம் துன்யா என்பது இந்த உலகத்தில் வாழுவதற்கு தேவையான விஷயங்கள் தான். அதனால தான் நம்ம அல்லாஹ்ட்ட துவா கேட்கும்போது அல்லாஹ்வே நமக்கு கற்றுத்தர்றான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வ ஃபில் ஆখিরাতি ஹசனா வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ், இந்த உலகத்திலும் எங்களுக்கு நன்மையை தா, மறு உலகத்திலேயும் நன்மையை தா, நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்து விடு என்று நாம் துவா செய்கிறோமா இல்லையா? அப்போ ரெண்டுமே நமக்கு தேவை. லா ருஹ்பானியத்த ஃபில் இஸ்லாம் என்று சொல்வார்கள். துறவரம் என்பது இஸ்லாத்திலே இடமில்லை. நான் இந்த துன்யாவை வெறுத்து சன்னியாசியாகி நான் மக்களை விட்டு தூரமாகி காடுகளிலே மலைகளிலே தனிமையில் வாழப்போகிறேன் என்று யாராவது தன்னுடைய வாழ்வை தேர்ந்தெடுத்து கொண்டால் அதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. மக்களோடு மக்களாக வாழ வேண்டும். திருமணம் முடித்து சந்ததிகளை பெற்று உறவுகளோடு, உற்றாரோடு, சுற்றத்தாரோடு இணைந்து வாழ்வதில் தான் அல்லாஹ் இந்த இன்பமயமான வெற்றியை இந்த உலகத்திலே வைத்திருக்கின்றான். அதை நாம் செய்தாக வேண்டும். அதைத்தான் அவர்கள் கூறுகிறார்கள். நீங்கள் அஹ்ரிஜு துன்யா மின் குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களிலிருந்து இந்த துன்யாவை வெளியேற்றி விடுங்கள். அப்படின்னா உலகத்தினுடைய மோகம் நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடாது. வாழுவதற்கு நம்முடைய வாழ்வியலுக்கு பொருளாதாரம், பணம், காசு எல்லாம் தேவைதான். அதற்காக அவற்றை நாம் எதையும் செய்யாமல், சம்பாதிக்காமல், பொருள் தேடாமல், அதை பெருக்காமல் இருப்பதற்கு நமக்கு அனுமதி இல்லை. தேவையான அளவிற்கு செல்வங்களை திரட்டுவதற்கும் அல்லாஹு தஆலா அனுமதி அளித்திருக்கின்றான். அவற்றையும் செய்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அது நம்முடைய தேவைகளுக்காக பயன்படுத்திக் கொள்ளலாமே அன்றி முழுவதுமாக அதிலேயே மூழ்கிவிடக்கூடாது. உலகத்தினுடைய மோகத்திலேயே மிகைத்து இந்த தீனுல் இஸ்லாத்தை விட்டு முற்றிலுமாக மாறி தொழுகை இல்லாமல், அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் நம்மை நாம் மாற்றிக்கொள்ளக்கூடாது. அதுதான் ஒரு ஈமானிய உணர்வுள்ள நல்லடியானின் அற்புதமான அம்சமாக இருக்க வேண்டும் என்பதை அற்புதமான வரிகளில் நமக்கு சொல்லித் தந்தார்கள் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். அப்படி நீங்கள் வாழுகிற போது அவர்கள் கூறுகிறார்கள், லா ததுர்ருக்கும், இப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுடைய உள்ளத்திலே உலக மோகம் இல்லை. ஏதோ தேவைக்கு சில காலம் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த துன்யாவை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் அது உங்களுக்கு எந்த விதமான இடையூறையும் ஏற்படுத்தாது. வாழ்க்கையில் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காது. எந்த விதமான மன சஞ்சலத்தையும் நீங்கள் உள்ளத்தினுடைய நெருடல்களுக்கும் இன்னல்களுக்கும் ஆளாகாமல் நிம்மதியான வாழ்க்கை வாழுவதற்கு இதுதான் சிறந்த வழிகோல் என்பதை அற்புதமான வார்த்தை வரிகளிலே நமக்கு அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். அதே போன்று இஸ்முல் அலம் என்று ஒரு சொல் இருக்கிறது, ஒரு வேர்டு இருக்குது. அந்த வார்த்தை மிக அற்புதமான பெயர் என்று இஸ்முல் அலம்னா மிக உயர்ந்த பெயர், சிறந்த பெயர் என்று அதற்கு பொருள். அதை யார் உச்சரித்து அல்லாஹ்விடத்திலே கையேந்தினாலும் அல்லாஹு தஆலா அது உடனே நிறைவேற்றி விடுவான், அவர்களுக்கு அதை வழங்கி விடுவான். குர்ஆனில் சில வரிமார்களை பற்றியும் அல்லாஹு தஆலா தெரிவிக்கின்றான். முத்தாய்ப்பாக 3 வலிமார்களை திருக்குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அதில் ஒன்று நபி
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சிறந்த வலியாக இருந்தார்கள். இந்த உலகத்திலே அவர்கள் பள்ளியினுடைய மெஹராபில் இருக்கிற போது அல்லாஹ்வினுடைய புறத்திலே இருந்து நேரடியான ரிசுக்கை, வாழ்வாதாரத்தை பெற்றார்கள் என்று அல் குர்ஆன் சிலாகித்து கூறுகிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பெரிய நபியோ, அவர்கள் சிறந்த அல்லாஹ்வினுடைய ரசூலாகவோ இல்லை, சாதாரண ஒரு பெண்மணிதான். ஆனால் அல்லாஹ்வினுடைய நெருக்கம் பெற்ற ஒரு இறைநேச பெண்மணியாக, வலியாக இருந்ததால் அல்லாஹ் எந்த அளவுக்கு அவர்களுக்கு நிதர்சனமான ஒரு கராமத்தை நிகழ்த்தி காட்டினான் என்றால், இந்த உலகத்தில் வாழும் பொழுதே அல்லாஹ்வினுடைய புறத்திலே இருந்து சுவனத்தினுடைய ரிசுக்கை அவர்கள் பெற்றார்கள், அவர்கள் அதை அனுபவித்தார்கள் என்று அல் குர்ஆன் நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. அதே போன்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு வேதம் வழங்கப்பட்ட, தௌராத்தினுடைய வேதம் வழங்கப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சில கல்வி ஞானங்களை ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு இறைநேசர் கற்றுக் கொடுக்கிறார்கள். அவர்களிடத்திலே சென்று கல்வி ஞானம் பெற்றார்கள் என்று சூரத்துல் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு இறைநேசரை பற்றி நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். அதே போன்று நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பல்வேறு விதமான ஆற்றல்களை வழங்கியிருந்தான். அவர்களுடைய சபையிலே எல்லா விதமான ஆற்றலும் இந்த உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய அளவிற்கு அதிகாரம் படைத்தவர்களாக நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அந்த நீண்ட நெடிய வரலாறுகளை சூரத்துன் நம்ல் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துகின்றான். காற்றை அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தான். உயிரினங்களுடைய பாஷைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தான். அவர்களை அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள், யா அல்லாஹ், இந்த உலகத்திலே நீ எனக்கு ஒரு அரசாட்சி கொடுக்க வேண்டும், எனக்கு பின்னால் யாருக்கும் அதுபோன்ற அரசாட்சியை கொடுத்து விடாது என்று சொன்னார்கள். எனவே அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இது போன்ற அம்சங்களை வழங்கியிருந்தான். அவர்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே சபா என்று சொல்லக்கூடிய நாட்டில் ஒரு மகாராணி பெண் பில்கிஸ் என்று சொல்லக்கூடிய அரசி அந்த மக்களை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவதை விடுத்து சூரியனையும் சந்திரனையும் வணங்கி கொண்டிருந்தார்கள் என்ற தகவலை ஒரு ஹுதூத் என்று சொல்லக்கூடிய பறவையின் வழியாக நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது. இப்போ அந்த பெண்மணிக்கு இஸ்லாத்தை எத்தி வைத்து அவர்களுக்கு இந்த ஈமானின் பக்கம் அழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் ஒரு வித்தியாசமான உக்தியை கையாண்டார்கள். அந்த பறவையின் மூலமாக ஒரு தபால் ஒன்றை எழுதி, அல்லாஹ் ஒருவன்தான் வணக்கத்திற்கும் தகுதியானவன், அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று சில இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை கூறி அந்த பறவையின் மூலமாக செய்தி அனுப்பினார்கள். அவர்கள் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வருவதற்கு முன்னால் சில அற்புதத்தை அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக அந்த பல்கிஸ் சபா நாட்டினுடைய ராணி இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனம், அந்த சேர் இருக்குதா, அது ரொம்ப பிரசித்தி பெற்றதாக, மிக வேலை நுட்பங்கள் நிறைந்த, அன்றைக்கு போற்றுதலுக்கும் புகழுக்கும் உரிய ஒரு சிம்மாசனமாக அது இருந்தது. எனவே அதை பல 100 மைல்களுக்கு அப்பால் இருந்து இந்த சபையிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அப்போ சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சபையிலே இருக்கக்கூடியவர்களிடத்திலே கேட்கிறார்கள், ஐயுக்கும் யதூனி அர்ஷிஹா, அந்த சிம்மாசனத்தை நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு யார் உங்களில் சக்தி பெற்றிருக்கிறார்கள்? யாராவது முடிஞ்சா அது ஒரு சில நொடி பொழுதில் அவர்கள் நம்மிடம் வருவதற்கு முன்னால் என்னிடத்திலே கொண்டு வந்து சேர்த்து விடுங்கள் என்று அந்த சபையில் இருக்கக்கூடியவர்களிடத்திலே அறிவிப்பு செய்தார்கள். அப்போ கால இஃப்ரீத்தும்
மினல் ஜின், ஜின்களிலேயே இஃப்ரீத் அப்படின்னு ஒரு ஜின் இருக்கிறது. எல்லா ஜின்களுக்கும் இருக்கின்ற ஆற்றலை விட அது கொஞ்சம் சக்தி படைத்தது. அப்போ அந்த ஜின்னு சொல்லுச்சான், நான் உங்களுடைய சபை களைவதற்கு முன்னால் அல்லது நீங்கள் உங்களுடைய சேர்ல இருந்து எழுந்து திரும்ப கீழே உட்கார்றதுக்கு முன்னால் நான் எடுத்துட்டு வந்துடுறேன் என்று அந்த ஜின் சொன்னது. பிறகு அந்த சபையிலே இருந்த ஒரு மனிதர், காலல்லதி இந்தஹு இல்மும் மினல் கிதாப் அன ஆதீக பிஹி கப்ல அன் யர்தத்த இலைக தரஃபு. சுலைமான் நபி அவர்களே, நீங்கள் கண்மூடி திறப்பதற்குள்ளால் அந்த சிம்மாசனத்தை நான் கொண்டு வந்து உங்களிடத்திலே சேர்த்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னால் பார்த்தா சிம்மாசனம் முன்னால் இருக்கு. குர்ஆன் சொல்லக்கூடிய நிதர்சனமான வரலாற்றை நான் உங்களுக்கு வார்த்தையால் அப்படியே விவரித்து சொல்லுகின்றேனே தவிர, நீங்கள் சென்று உங்களுடைய வீடுகளுக்கு சென்றால் சூரத்து நம்ல் என்ற அத்தியாயத்தை திறந்து பாருங்கள், படித்து பாருங்கள். இந்த செய்திகள் அப்படியே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ பல நூறு மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சபா நாட்டினுடைய அரசி பல்கீஸினுடைய சிம்மாசனத்தை சில வினாடிகள் கூட அல்ல, கண் சிமிட்டி திறப்பதற்குள்ளால் அந்த சபையிலே கொண்டு வந்து ஒரு சாதாரண மனிதர் சேர்த்து விட்டார். அப்போ அல்லாஹு தஆலா அவரை குறிப்பிடுகின்ற போது சொல்லுகின்றான், காலல்லதி இந்தஹு இல்மும் மினல் கிதாப், வேதங்களை கற்றுணர்ந்தவர், வேதங்களை கற்று அதற்குண்டான ஞானத்தை இல்மை பெற்றவர் என்று சொல்லுகின்ற போது இஸ்முல் ஆலம் என்று ஏற்கனவே நாம் சொன்னமா இல்லையா, அந்த இஸ்முல் ஆலத்தை அவர் அறிந்திருந்தார் என்று அந்த ஆயத்தினுடைய விரிவுரை விற்பனர்கள் முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இப்போ இந்த பேர் அற்புதம் நடந்த உடனே நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை தான் ஹாதா மின் ஃபضலி ரப்பி. நம்ம வீடுகளில் மேலே போடுறோமா இல்லையா, நல்ல புது வீடு கட்டினா மேலே என்ன போடுறோம், ஹாதா மின் ஃபضலி ரப்பி. இது யார் சொன்ன வார்த்தை? நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை. யா அல்லாஹ், இது என்னுடைய ரப்பு எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு பேர் அற்கொடையாக இருக்கிறது. என்னுடைய மாணாக்கர்களில் என்னிடத்திலே பயிற்சி பெற்ற மனிதர்களில் ஒருவர் இப்படிப்பட்ட பேர் அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கின்றாரே, இது என்னால் முடியாத விஷயம் அல்ல, என்னுடைய மாணவரால் முடியாத விஷயம். இது அல்லாஹ்வினுடைய அருளால் நடந்திருக்கிறது. இதை அல்லாஹு தஆலா எனக்கு சோதனைக்காக வழங்கியிருக்கின்றானா அல்லது அவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேனா என்று என்னை பரிசோதிப்பதற்கு கொடுத்திருக்கிறானான்னு தெரியலன்னு நீண்டு அல்லாஹு தஆலா அந்த வசனங்களை விவரித்து கொண்டே செல்லுகின்றான். அப்போ இந்த இஸ்முல் ஆலம் கற்று இருந்ததால் அல்லாஹ்விடத்திலே அவர் துஆ செஞ்ச உடனே அந்த சிம்மாசனம் பல்கீஸ் ராணியினுடைய அந்த அரிசு அங்கே வந்து சேர்ந்தது என்று நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த இஸ்முல் ஆலம்னா என்ன? இந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தால் உடனே அல்லாஹ் அதை மறுக்காமல் அதை கபூல் செய்து நிறைவேற்றி விடுகின்றானே, அந்த இஸ்முல் ஆலம் எது அப்படிங்கிறதுல பலரும் பலவிதமான கருத்துக்களை கூறுகிறார்கள். சிலர் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம்ங்கிற வார்த்தை, இலாஹுக்கும் இலாஹும் வாஹிதுன்னு சொல்லி பல சஹாபாக்கள் நல்லடியார்கள் பல விளக்கங்களை சொல்கிறாங்க. ஆனால் நம்முடைய முஹியுத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் கூறுகிறார்கள், உன்னுடைய உள்ளத்திலே அல்லாஹ் என்ற வார்த்தையை உன்னுடைய ஆழ் மனதிலே இருந்து நீ வெளிப்படுத்தினால் அதுதான் இஸ்முல் ஆலம். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நினைவிலே நீங்கள் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய நாவினால் அல்லாஹ் என்று கூறுகிறீர்கள், வலைஸ ஃபீ கல்பிக்க அஹதுன் சிவா, அல்லாஹுவை தவிர வேறு யாரும் நம்முடைய உள்ளத்தில் இல்லாத நிலையில் அல்லாஹ் என்று நம்முடைய நாவினால் நாம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை அதுதான் இஸ்முல் ஆலம்னு சொன்னாங்க. இப்போ இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் எல்லாம் நிறைந்திருக்கிறது அல்லாஹுவை தவிர்த்து. ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லா மாஃபி கல்பி கைருல்லா, மிகவும்
கீர்த்தியும் மேன்மையும் மகத்துவமும் நிறைந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா எனக்கு போதுமானவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லா, என்னுடைய மேன்மை மிகுந்த மகத்துவம் நிறைந்த ரப்பு எனக்கு போதுமானவன். மாஃபி கல்பி கைருல்லா, என்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை தவிர எதுவும் இல்லை அப்படின்னு நாம் சொல்கிறோம். இந்த தஸ்பீஹினுடைய அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் இதுதான். மாஃபி கல்பி கைருல்லா, அல்லாஹ்வை தவிர வேறு எதுவும் என்னுடைய உள்ளத்தில் இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் ஏதோ நம்ம திக்ருங்கிற அடிப்படையில் நம்ம சொல்லும்போது திக்ரு செய்யும்போது சொல்கிறத அப்படியே நம்ம வளமையாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அது என்ன சொல்கிறோங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ இதுதான் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மனதில் ஆழமாக நிறுத்தி அதற்கு தகுந்தாற் போல நம்முடைய வாழ்வியலை மாற்றோம். அதுதான் இன்றைக்கு நாம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த பயானுடைய வெற்றியாக நான் கருதுகின்றேன். அப்போ என்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை தவிர்த்து எதுவுமே இல்லை. ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லா மாஃபி கல்பி கைருல்லா நூர் முஹம்மது ஸல்லல்லா லா இலாஹ இல்லல்லான்னு சொல்கிறோம். அப்போ பல தடவை நாம் அதை சொல்லும் பொழுது அல்லாஹ்வை தவிர என்னுடைய உள்ளத்தில் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறோமா இல்லையா? அதை அல்லாஹ் அவனை தவிர்த்து எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் இருக்குது. அந்த நிலையை நாம் அடைகிறது தான் ஒரு உச்சகட்டமான ஒரு நிலை. அந்த பயிற்சியையும் பக்குவத்தையும் நமக்கு கற்றுத்தந்தவர்கள், பாடம் எடுத்து அதை பயிற்சியாளர்களை உருவாக்கி அதில் வெற்றி பெற்றவர்கள் தான் நம்முடைய கௌசுல் ஆலம் அவர்கள். இப்போ அதைத்தான் சொல்கிறாங்க, இஸ்முல் ஆலம்னா வேறு எங்கேயுமே நீ போய் தேட வேண்டாம். அல்லாங்கிற வார்த்தையை நீ சொல்லும் பொழுது உன்னுடைய உள்ளத்தில் உலகத்தினுடைய எந்த விஷயமும் இருக்கக்கூடாது. மனைவி மக்களோ நம்முடைய செல்வங்களோ பொருளாதாரமோ கடையோ வீடோ எதுவுமே உள்ளத்தில் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு பரிசுத்தமான நிலையில் உள்ளத்தில் அல்லாஹ்வை மட்டுமே வைத்து உன்னுடைய நாவில் அதை வெளிப்படுத்துகின்ற போது அதுதான் இஸ்முல் ஆலமா இருக்கும். அதை கொண்டு நாம் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் என்பதை இந்த உலகத்திலே நிதர்சனமாக நிகழ்த்தி காட்டி நமக்கு கற்றுத்தந்த அற்புதமான வைர வரிகளாக அவர்களுடைய நல்லுபதேசங்களில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதரர்களே, அதே மாதிரி இன்னும் நிறைய செய்திகளை சொன்னாங்க. வஅமலில் கைர லிமுஸ்தஹிக்கின் லிமல்லா யஸ்தஹிக்கு, தகுதியானவர்களுக்கும் நீங்கள் நல்லதை செய்யுங்கள், தகுதி இல்லாதவர்களுக்கும் நீங்கள் நல்லதை செய்யுங்கள். அதற்குண்டான நன்மை அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. நீங்கள் தரம் பிரித்து இவருக்கு அது இந்த நல்ல காரியத்தை செய்யலாமா, இவருக்கு இந்த சதக்காவை கொடுக்கலாமா, இவருக்கு கொடுக்கலாமா, நீங்கள் பிரித்து தேர்வு செஞ்சு ஒவ்வொருவரையாக தேடி பார்த்து நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. யாருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அவர் அதுக்கு தகுதியானவரா தகுதி இல்லாதவரா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. தாராளமாக நல்லதை செஞ்சுக்கிட்டே இருங்க. அதுக்குண்டான கூலி யார்கிட்ட இருக்குது? அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்று கற்றுத்தந்தவர்கள் தான் நம்முடைய கௌசுல் ஆலம் அவர்கள். அதே போன்று இன்னும் நிறைய செய்திகளை சொன்னார்கள். இந்த உலகத்தில் எல்லா அறிஞர்களும் ஒன்று கூடி அவர்கள் இறுதியாக கற்றுத்தந்த ஒரு நல்ல அமல் அப்படின்னு சொன்னால் ஒரு ஏழைக்கு பசித்தவருக்கு உணவளிப்பது. அதுதான் இஸ்லாத்திலேயே சிறந்த செயல் அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் நமக்கு கற்றுத்தரு. அப்போ ஒரு சிறந்த நல்ல அமல் அறிஞ பெருமக்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு சொல்லுகிறார்கள். ஒருவருக்கு ஆடை கொடுப்பதா அல்லது காசு பணங்களை கொடுப்பதா அல்லது வேறு சில நல்ல காரியங்களை செய்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகின்ற போது இறுதியாக எல்லோரும் ஒருமித்து சொல்லக்கூடிய விஷயம், பசித்தவருக்கு உணவளிப்பதை விட சிறந்த நல்ல காரியம் எதுவும் கிடையாது என்று சொல்லுவார்கள். அந்த கோட்பாட்டை கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் கூறுகிறார்கள், லுக்மத்துன் ஃபீ ஃபமி ஜாயிஇ கைரும் மின் அல்ஃபி பினாஇ ஜாமிஇ. பிரபல்யமான அவர்களுடைய வாக்குகளில் இது போற்றுதலுக்குரியதாக பிரபல்யமாக சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள்.
பசித்திருக்கக்கூடியவனுடைய வாயிலே ஒரு கவளம் உணவை நீ வைப்பது 1000 ஜாமியா மஸ்ஜிதுகளை பெரும்பெரும் பிரம்மாண்டமான பள்ளிகளை கட்டுவதை விட மிக சிறந்தது என்று சொன்னார்கள். அந்த பசித்தவருக்கு ஒரு கவளம் உணவு கொடுக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்து இருக்குது. அவர் வயிறு நிறைஞ்சு அவர் யாராக இருந்தாலும் சரி அந்த பசி தீர்ந்து அவருடைய உள்ளம் அப்படியே அமைதி பெற்று ஒரு மன நிறைவு ஏற்படுகிறதா இல்லையா? இதுதான் அல்லாஹ்வுடைய கல்பை குளிர வைத்து விடுகிறது. அப்போ அதைத்தான் அவங்க சொன்னாங்க, பசித்தவருக்கு நீங்கள் உணவளிப்பது அதுதான் மிக சிறந்த நன்மைகளிலேயே உயர்ந்த செயலாக இருக்கிறது. நீங்கள் 1000 பிரம்மாண்டமான பள்ளிவாசல்களை கட்டுவதை விட அது உயர்ந்தது என்று சொன்னார்கள். இன்றைக்கு நம்முடைய சகோதரர்கள் பலஸ்தீனத்தில் பார்க்குறோம், ஒரு கவளம் உணவுக்காக, ஒரு மிடர் தண்ணீருக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. உலக நாடுகளெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்திலே நாம் என்ன செய்வதென்று தெரியாமல் அவர்களுக்காக பிரார்த்தனை துஆ செய்வதை தவிர நம்மால் எதுவுமே செய்ய முடியவில்லை. அல்லாஹு தஆலா விரைவில் அவர்களுடைய அந்த கஷ்டங்களையெல்லாம் நீக்கி அவனுடைய புறத்திலே இருந்து நேரடியாக ரிசுக்குகளை வழங்கி அவர்களுடைய வயிற்றினுடைய பசிகளையெல்லாம் போக்கி ரிசுக் என்று சொல்லக்கூடிய வாழ்வாதாரங்களை வழங்கி எதிரிகளுடைய எந்த தாக்குதலும் அவர்களை தீண்டாமல் அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று துஆ அங்கீகரிக்கக்கூடிய இந்த சபையிலே நாம் துஆ செய்கின்றோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இன்னும் சொன்னார்கள், 1000 பள்ளிவாசல்களை கற்றதை விட அது சிறந்த அமல். கஅபாவுக்கு நீங்கள் அந்த கருப்பு துணி போத்துறதுக்கு ஒருவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. அப்படிப்பட்ட அந்த கஅபாவுக்கு கருப்பு துணியை போர்த்துவதை விட மிக உயர்ந்த அமல்னு சொன்னால் பசித்தவனுக்கு உணவு கொடுக்கறது தான் நான் சொல்லுவேன்னு சொன்னாங்க. இப்போ அவ்வளவு பெரிய உன்னதமான அமல். என்னுடைய கையிலே இந்த துன்யா முழுமையும் வழங்கப்பட்டால் அந்த துன்யா முழுமையும் பசித்தவர்களுக்காக உணவளிப்பதிலேயே நான் செலவழித்து விடுவேன் என்று சொன்னார்கள். இரவு நேரங்களிலே நீங்கள் நின்று நடுநிசியிலே வணங்கக்கூடிய வணக்கங்களை விட சிறந்த அமல் இந்த பசித்தவருக்கு உணவளிப்பது என்று கௌசுல் ஆலம் மஹீத்தீன் அப்துல் காதருல் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் நமக்கு அற்புதமான வாழ்வியல் தத்துவங்களையும் பாடங்களையும் கற்றுத்தருகின்றார்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா அவைகளை செவிகளுக்கு கேட்டு நிறுத்திவிடாமல் உள்ளத்தில் வாங்கி நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்கு செயல்படுத்துவதற்குண்டான தௌஃபீக்கினை நம் எல்லோருக்கும் வழங்கிடுவானாக. எல்லா நிலைகளிலேயும் நேரங்களிலேயும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அவனுடைய உண்மையான அன்பையும் இஷ்கையும் நம்முடைய இதயங்களிலே மிக விசாலமாக வெளிப்படுத்தக்கூடிய தௌஃபீக்கினை தந்தருள்வானாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா அவர்கள் கற்றுத்தந்த அல்லாஹ்வை தவிர்த்து எதுவும் உள்ளத்திலே இல்லாத ஒரு மெய்நிலையை நம் எல்லோருக்கும் உணரக்கூடிய தௌஃபீக்கினை வழங்கிடுவானாக. அவனுடைய பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களான நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்களின் கூட்டத்தில் நம்மையும் இணைத்தருள்வானாக. அன்றாடம் நம்முடைய சகோதரர்கள் படக்கூடிய பலஸ்தீனத்திலே அதனுடைய சுற்றுப்புறங்களிலே அனுபவிக்கக்கூடிய எல்லா விதமான கொடுமைகளிலே இருந்தும் மிக விரைவில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு விடிவு காலத்தை தந்தருள்வானாக. அவர்களுக்கு யா அல்லாஹ் உன்னுடைய நேரடியான பாதுகாப்பை வழங்கிடுவாயாக. எதிரிகளுடைய எந்த தீங்கும் அவர்களை தீண்டாமல் காத்தருள்வாயாக. முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் சுபிட்சத்தையும் வெற்றியையும் நிலைநாட்டிடுவாயாக. முஸ்லிம்கள் எங்கெல்லாம் தனித்து ஆதரவின்றி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு உன்னுடைய நேரடியான பாதுகாப்பை தந்தருள்வாயாக. எதிரிகளின் எந்த தீங்கும் அவர்களை தீண்டாமல் காத்தருள்வாயாக. எல்லா நிலைகளிலேயும் அவர்கள் நிம்மதியாக மறுமலர்ச்சியோடு புத்துயிர் பெற்று மீண்டும் அதே மண்ணிலே அவர்கள்
உலகத்தினுடைய நாடுகள் அங்கீகரித்த ஒரு அரசாங்கத்தோடு அவர்கள் வாழுவதற்குண்டான எல்லா வழிவகைகளையும் இலகுவாக்கி தந்தருள்வாயாக, வெற்றியாக்கி தந்தருள்வாயாக. எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களின் தேவைகளை நீ நன்கு அறிந்தவனாக இருக்கின்றாய். எங்களின் ஹலாலான நாட்டு திட்டங்களை நிறைவேற்றி தந்தருள்வாயாக. இந்த தீனுக்காக நாங்கள் இஹ்லாஸோடு எங்களுடைய இறுதி மூச்சு வரை நாங்கள் சேவைகள் செய்வதற்குண்டான நல் வாய்ப்பினை நல்கிடுவாயாக. அதில் உன்னுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய தௌஃபீக்கினை தந்தருள்வாயாக. இந்த உலகத்திலே நிலையான நல்லறங்களை செய்துவிட்டு நாங்கள் மறைவதற்கு எங்களுக்கு அருள் புரிவாயாக. எங்களுடைய மரணங்களுக்கு பின்னால் எங்களை பற்றி நல்ல புகழ்ந்து பேசக்கூடிய நற்புகளை எங்களுக்கு ஏற்படுத்திடுவாயாக. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று அவர்களின் சந்ததிகளை போன்று எங்கள் சந்ததிகளையும் புகழுக்குரியவர்களாக, தொழுகையை நிலைநாட்டுபவர்களாக, உன்னை அஞ்சி வாழக்கூடியவர்களாக ஆக்கி தந்தருள்வாயாக. எங்களுடைய அனைத்து விதமான காரியங்களிலும் வெற்றியினை நசீபாக்கிடுவாயாக. எங்கள் வியாபாரங்களை பறக்கச் செய்வாயாக. தொழில்துறைகளை நல்ல முன்னேற்றங்களை வழங்கிடுவாயாக. அனைத்து விதமான பொருளாதார சரிவுகள், வீழ்ச்சிகள், நெருக்கடிகளில் இருந்து பாதுகாத்து அருள்வாயாக. எங்களுடைய அனைத்து துஆக்களையும் உன்னுடைய தனிப்பட்ட கருணையினால் எங்களுடைய நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹுருமத்தினால் வலிகள் கோமான் கௌசுல் ஆலம் மஹியுத்தீன் அஸ்ஸையீத் மஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களின் ஹுருமத்தால் கபூல் செய்வாயாக, அங்கீகரிப்பாயாக. பிஹக்கு சய்யிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.